வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாபிக்ல இன்னைக்கு நாம 40வது நாள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 39வது நாள்ல நம்ம கேட்டிருந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 40வது நாள்ல பார்க்கலாம். இதுல பாருங்க, 39வது நாள்ல நம்ம கேட்டிருந்த கேள்வி எண் 386. ஒரு வாகன ஓட்டுநர் 4 மணி நேரத்தில் 1688 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம். இது ஆக்சுவலா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் என்ன கேட்டிருந்தோமோ அதுலயே நம்பர் மாத்தி கொடுத்திருந்தோம். கரெக்டா? இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்பீடு சொல்லிட்டாங்க, டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. கரெக்ட், அவங்க கேட்டிருக்கிறது ஸ்பீடு கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? டிஸ்டன்ஸ் அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1688 1688 அப்படிங்கிறது பை டைம் என்ன சொல்லியிருக்கோம்? 4. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 1 4, இங்கே 4 4s are 16, 2 4s are 8, 2 4s are 8. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது? 422. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 422 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்ததான் 387. 4x² + 6xy + 6y² பெறுவதற்கு 3x² + xy + 3y² உடன் எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தோம். கரெக்டா? இந்த ஆன்சர் வரணும்னா இது கூட எதை கூட்டணும் பாருங்க. 3x² நமக்கு 4x² வரணும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு x² ஆட் பண்ணணும். அப்போ 3 1 4 வந்துடும். இங்கே 1xy, இங்கே 6xy. அப்போ 1 கூட எதை கூட்டினா 6 வரும்? 5. ஸோ ப்ளஸ் 5xy. கரெக்டா? அடுத்தது இங்கே 3y², இங்கே 6y². ஸோ 3 கூட எதை கூட்டினா 6 வரும்? 3யை கூட்டினா. அப்போ ப்ளஸ் 3y². கரெக்டா? அப்படின்னா ஆன்சர் x² + 5xy + 3y². ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3 தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? அந்த 382வது கேள்வி என்ன கேட்டோமோ அதே மாடலில் இதை கேட்டிருந்தோம். அடுத்ததா 388. A wheel makes 36 revolution in 5 seconds. The number of revolutions in 50 seconds. அதாவது என்ன அப்படின்னா 5 நொடியில் அது எத்தனை முறை ரொட்டேட் ஆகுது அப்படின்னா 36 முறை. அப்படின்னா நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா 50 முறையில் 50 நொடியில் எவ்வளோ ரொட்டேட் ஆகும்? இதே மாடலில் நம்ம கொஸ்டின் சொல்லியிருந்தோம், முன்னாடி பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ 5 10ஆல் பெருக்குன்னா 50, இல்லை கூட ஒரு 0 சேர்க்குறோன்னா 50, அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்போ 36 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், பெருக்கிறோன்னா, இல்லை கூட ஒரு 0 சேர்க்குறோன்னா 360. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 360. இதெல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன அதே இதுலன்றதால நிறைய பேர் சரியாகவே இதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. சரியா? இதில் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்கோம். முன்னையே சொல்லியிருந்தோம் இந்த 2xம் இந்த ஆங்கிள் ஏன்னா குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? இந்த ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுவும் 2x. ஒரே சைடில் வரக்கூடிய எக்ஸு 2x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும். அப்போ எக்ஸையும் 2xையும் ஆட் பண்ணால் 3x. ஸோ 3xோட வேல்யூ 180. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 180. மல்டிபிள் இருக்கிற 3 அந்த பக்கம் அமிச்சோன்னா டிவைடில். ஸோ 1 3 3 6 3 18, அப்போ 60. ஸோ எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் 3 60 டிகிரி அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்த 390. உண்மையிலே இதுக்கு நிறைய பேர் கீழே ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. என்னன்னா கீழே இருக்க ஆப்ஷனில் எதுவுமே இதுக்கு மேட்ச் ஆகலை சார், வேற ஆன்சர் வருது அப்படின்ட்டு. உண்மையிலே சந்தோஷம். அப்போ கீழே இருக்கிறதுல ஏதாவது வந்து ஆன்சரை சூஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டு பார்த்து இந்த ஆன்சர் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுற அளவுக்கு தயாராகிருக்கீங்க அப்படின்னா கொஸ்டினை நல்லாவே கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான். இப்போ இதில் பாருங்கள், 3p + 1 = 25 என்ன கொடுத்துருக்காங்க? 3p + 1 = 25 கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ என்ன பண்ணுறோம்? 3p எங்கே வச்சுக்கிறோம்? +1 +1 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா -1. 25ல் 1 போயிடுச்சுன்னா 24. நமக்கு பியோட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் பியை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன் 24. மல்டிபிள் இருக்கிற 3 அங்கே போயிடுச்சுன்னா டிவைடில் 3. ஸோ 3 1s are 3, இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 8 3s are 24. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பியோட வேல்யூ 8. நமக்கு கீழே இருக்க ஆப்ஷனில் எதுவுமே இல்லைன்றதையும் சரியாக சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நம்ம ஆப்ஷன் மாற்றாமல் அப்படியே கொடுத்துருந்தோம், அதனால் இந்த ஆப்ஷன் இதில் எங்கேயும் வரல. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 8 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதை ரொம்ப பேர் ரொம்ப கரெக்டாகவே சொல்லியிருந்தீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள் சார். 8ன்னு வருது, கீழே ஆன்சரே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மகிழ்ச்சி. சரிங்களா? ஸோ ஆன்சர் 8. சரிங்களாம்மா? ஸோ இதோட நம்ம 39வது நாளில் உங்களுக்கு கொடுத்துருந்த 5 கேள்விகளுக்கான விடைகள் முடியுது. இன்னைக்கு பார்க்க போகிறது 40வது நாளில் இருக்கக்கூடிய சேட் கொஷின்ஸ். ஏன்னா ஏற்கனவே நம்ம 9 நாள் சேட்டில் வரக்கூடிய மேத்ஸை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு அதோட 10வது நாள். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு 40வது நாள். ஸோ இதோட நமக்கு 400 கேள்விகள் இன்னையோட முடியுது. சரிங்களா? அதில் 391வது கேள்வி பாருங்க. இஃப் த சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் இஸ் 30, தென் த மிடில் நம்பர் இஸ். அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எனில் இடையே அமையும் எண். இதில் பாருங்கள், இதுக்கு மெத்தடாக போடணும்னா x + 1 அந்த மாதிரிலாம் எடுக்கணும். நான் உங்களுக்கு ரொம்ப 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 சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். 3 எண்ணை கூட்டினா என்ன வருதுன்னு சொல்லியிருக்காங்க?
30. மொத்தம் எத்தனை எண்கள் சொன்னோம்? 3 எண்கள். சம் ஆஃப் 3 நம்பர்ஸ். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இந்த 30 3ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 30 என்ன பண்ணுறோம்? 3ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஏன்? கூடுதல் 30 சொல்லியிருக்காங்க, 3 நம்பர் சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். கரெக்டா? அதனால இந்த 30யை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 1s are 3, 10 3s are 30. 3 1 3, 5 3 30. அப்போ என்ன கிடைக்குது? 10. இந்த கிடைச்ச 10 தான் நடுவில் இருக்கிற நம்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லை, இந்த 30யை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் நடுவில் இருக்கிற நம்பர். அவங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எனில் இடையே அமையும் எண், மிடில் நம்பர் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 10ங்கிறது தான் கரெக்ட். முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அவங்க சின்ன நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 10, 10க்கு முன்னாடி என்ன வரும்? 9, 10க்கு அடுத்தது என்ன வரும்? 11. ஏன் அப்படின்னா அவங்க கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்த நம்பர்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ 9, 10, 11ங்கிறது தான் அந்த 3 நம்பர். அவங்க கேட்கறது நடுவில் எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் நடுவில் எது இருக்கு அப்படின்னா 10. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? நீங்கள் அவங்க எத்தனை நம்பர் சொல்கிறாங்களோ அவங்க சொன்ன கூடுதலாக அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது தான் நடுவில் இருக்கிற நம்பராக இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறது தான் சின்ன நம்பர், பெரிய நம்பர். அது எது தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நடுவில் இருக்கிற நம்பர்னு கேட்கறதால நம்ம இந்த 10 அப்படியே டைரெக்டாக ஆன்சராக சொல்லிடுறோம். முடிஞ்சிச்சு பாருங்க. சரியா? அடுத்ததா 392. A certain sum of money amounts to rupees 10,080 in 5 years at 8%. The principal amount is. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,080 ஆகிறது எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் என்னன்றதை கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். ஆக்சுவலாக தனி வட்டிக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா I = PNR/100 இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா மொத்த தொகை ஏ தேவை அப்படின்னா இந்த கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டையும் பியையும் ஆட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ் வரும். நான் இங்கே உங்களுக்கு என்ன ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இங்கே பாருங்கள், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,080. அந்த டோட்டல் அமௌண்ட் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 10,080 டிவைடட் பை இங்கே பாருங்களேன், வட்டி வீதமும் ஆண்டுகளும் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 8 ஒரு 5. கரெக்டா? இந்த 8ஐயும் 5ஐயும் பெருக்கிடுங்க. 8 5 40. கரெக்டாமா? 8 5 40ன்னு கிடைக்கும். இந்த 40 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 100ஓட ஆட் பண்ணுறேங்க. 100 ஒரு 40 ஆட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 140. ஏன்னா பர்சன்டேஜ்னாலே எதை பேஸ் பண்ணதுன்னா 100 பேஸ் பண்ணது இல்லையா? அதனால இந்த 8ஐயும் 5ஐயும் பெருக்குனா 8 5 40, 100 கூட அந்த 40 ஆட் பண்ணால் 140. அந்த 140 கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்க 0 0 கேன்சல் ஆகிடும். அடுத்தது ரெண்டாம் வாய்ப்பாடு 7 2 14, இங்கே I 2 10, 0 இங்கே ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கரெக்டாக 4 2 8. ஸோ 504/7. இப்போ திரும்ப ஏழாம் வாய்ப்பாடு 1 7 7, இங்கே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 7 49, மீதி 1 7 14. அப்போ என்ன கிடைக்குது? 72. இந்த கிடைச்ச ஆன்சரை 100ஓட ஒன்றும் இல்லை 2 0 சேர்த்துக்கணும். 72 2 0 சேர்த்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா 100ஆல் பெருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே பண்ணது அந்த 100 கூட 40 கூட்டி 140ன்னு பண்ணோம். அதை இங்கே இருந்து டிவைட் பண்ணிட்டோம். வந்த ஆன்சரில் ஆக்சுவலாக இன்ட்டு 100ன்னு வரணும். இங்கே நம்ம போடும்போது என்ன போட்டுக்கலாம்னா இன்ட்டு 100ன்னு போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு முதல்ல இதை கேன்சல் பண்ணிடலான்றதால கேன்சல் பண்ணி காட்டிடுறேன். சரியா? அப்போ 72 × 100 7200. ஸோ அப்போ அவருடைய பிரின்சிபல் அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 7200 ரூபாயா இருக்கும். சரிங்களாம்மா? சரி, இது இவ்வளோ தூரம் போடணுமா? இதுக்கு வேற எதனா வழி இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்கு. இதை இன்னொரு மெத்தட்லையும் நம்மளால போட முடியும். எப்படி அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணியும் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8% சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்க? 5 years சொல்லியிருக்காங்க. கீழே இருக்கிற ஒரு நம்பருக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க 6,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? 6,000க்கு 8% என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 6,000க்கு 8%னா இங்கே பாருங்க 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 6 8 48. அப்போ 480 ரூபா ஒரு வருஷத்துக்கு வட்டி. அவங்க சொல்லியிருக்கிறது 5 வருஷத்துக்கு. அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 I 8 40, 4 5 24, 24 2400. 6,000ம் 2400 சேர்ந்தா 7,400 தான் ஆகுது. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது 10,000 ரூபாய். அதனால இது கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்களேன் 7,200 ரூபாய். 1%னா 72. ஏன்னா 1% 2 0 போயிடும். 72 கூட 8 பெருக்கிறோம். ஏன்னா 8%. அப்போ 2 16, 7 56 1 57. ஒரு வருஷத்துக்கு 576 ரூபாய். அப்படின்னா 5 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். IR 30, மீதி 3, I7 35, ஒரு 3 38, மீதி 3, I5 25 3 28. ஸோ 2,880 ரூபா வட்டி மட்டும் கிடைக்குது.
அப்போது 7,200 ரூபாய் அசல், 2,880 ரூபாய் வட்டி. ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 0, 8, 0, 10, 10,080. அவங்க சொன்ன அமௌண்ட் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து செக் பண்ணலாம். ஆனால் அதை விட உங்களுக்கு எது ஈஸி அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன இந்த மெத்தட் தான். சரிங்களா? இதை யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களாமா? அடுத்ததான் கேள்வி எண் 393. த சம் ஆஃப் லென்த் ஆஃப் எனி டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் டேஷ் தென் த தேர்ட் சைட். ஒரு முக்கோணத்தின் எந்த 2 பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட டேஷ் இருக்கும். இது புக்கில் இருக்கக்கூடிய டைரக்டான ஸ்டேட்மெண்ட். ஏதாவது 2 பக்கத்தை ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது மூணாவது பக்கத்தை விட எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். கிரேட்டர், அதிகமாக இருக்கும். இது புக்கில் இருக்கக்கூடிய நேரடியான ஸ்டேட்மெண்ட். டைரக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 394. த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 112/528 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். அதாவது என்னன்னா 112/528. இது ஆக்சுவலாக 8th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு நேரடியான கேள்வி. இதில் சிம்பிளிஃபை பண்ண பிறகு டினாமினேட்டரில் வரக்கூடிய நம்பர்ஸை கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க. பாருங்களேன், 2ஆம் வாய்ப்பாட்டில் ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 4, மீதி 1, 6 2 12, 4 2 8. இங்கே 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 5 2 10, மீதி 1, 6 2 12. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 1 2 2, 3 2 6, 2 4. இங்கே 2 4, மீதி 1, 8 2 16. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 6 2 12, மீதி 1, 6 2 12. இங்கே 1 2 4 2 8. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாடு 3 2 6, 3 2 6. இங்கே 7 2 14. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ என்ன கிடைக்குது? 7/33. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகுதியில் உள்ள இலக்கங்களின் கூடுதல். பகுதினா டினாமினேட்டர். டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது? 33 இருக்குது. 33ல் 2 3 இருக்குது. அது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க. பாருங்க, அப்போ 3 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 6. ஓகேங்களா? அடுத்ததா கேள்வி எண் 395. 7ஐ ஓர் இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. த நம்பர் ஆஃப் 2 டிஜிட் நம்பர்ஸ் கண்டெய்னிங் ஏ நம்பர் 7 இஸ். ஈரிலக்க எண்கள்லாம் என்ன அர்த்தம்? 10, 11, 12 வருது இல்லையா? அதில் 7ங்கிறது ஒரு இலக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 17, 17ல் 7 இருக்குது. அடுத்ததா 27, 37, 47, 57, 67, 77க்கு முன்னாடி 70 சொல்லலாம் பாருங்க. 70ல் கூட 7 இருக்குது. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்னா 67, 77, 87ன்னு போட்டுருவோம். கரெக்டாக? 70லேயே 7 இருக்குது. அடுத்ததா 71, 72, இது எல்லாத்துலேயும் 7 இருக்குது பாருங்க. 73, 74, 75, 76, 77, 78, 79, அதோட 80, 81 வரும்போது 87 தான் 7 வரும். 97ல் 7 வரும். நம்ம கரெக்டானு பாருங்க. ஸோ இத்தனை நம்பர் இருக்கு. 7 ஒரு இலக்கமாக வச்சு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னா 18 எண்கள் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 18 அப்படிங்கிறது தான் சரியானது. நம்ம புரிஞ்சு முடியுதா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா? இது 395. வழக்கமாக இத்தனை நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் உங்களுக்கு அப்படின்னா இதே மாதிரி 5 கேள்விகள் நான் நடத்துவேன். உங்களுக்கு 5 கேள்வி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பேன் இல்லையா? இன்னைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 கேள்வியை நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காரணம் என்ன அப்படின்னா இதோட நமக்கு 40 நாள் முடியுது, 400 கேள்விகள் முடியுது. கரெக்டாக? ஸோ 401லேருந்து நம்ம திரும்ப என்ன பண்ணலாம்னா மேட்டில் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா மேட்டில் நமக்கு மேத்ஸ் வந்து 90 கேள்வி இருக்குன்றதால நம்ம அதை திரும்ப அதை ஒரு 10 நாள் பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் இதை பார்க்கலாம். அது மாதிரி நமக்கு ஆஃப் எலி வர்றதால நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதியை பார்க்கலாம். சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 396. டிவைடிங் 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5m மீட்டர் ஸ்கொயர் அல்லது m ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் தான். ஆமாம், இங்கே என்ன மீட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டர் பை 2 மீட்டர் மைனஸ் 1 இஸ். நீங்கள் இது எம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, மீட்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா? எப்படி பண்ணாலும் ஓகே தான். ஆனால் அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இதை வகுக்க கிடைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மள டிவைட் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ பாருங்கள், எதை டிவைட் பண்ணணும்? 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5. 10 நீங்கள் எம் ஸ்கொயர்னே எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக புக்கில் கொடுக்கும்போது எம் ஸ்கொயர்னு தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்கள் மீட்டர் அப்படிங்கிற இதில் மீட்டரை வச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே அப்படி போட முடியாது. அதனால் நீங்கள் எம் ஸ்கொயர்னே எடுத்துக்கோங்க. 10 m ஸ்கொயர் மைனஸ் 5m டிவைடட் பை
2m மைனஸ் 1 அவங்க கொடுத்துருக்கிறது அந்த அர்த்தத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க 10 5 ரெண்டுத்துலேருந்து எதை வெளியே எடுக்கலாம்னா 5 வெளியே எடுக்கலாம். இங்கே m ஸ்கொயர் இங்கே m ரெண்டுத்துலேருந்து எதை வெளியே எடுக்கலாம்னா m வெளியே எடுக்கலாம். அப்போ பாருங்க 10ல் 5 எடுத்துட்டோம், மீதி என்ன இருக்கும்? மீதி 5 இருக்கும்னு சொல்லக்கூடாது, வெளியில் எடுக்கிறோம்னாலே பெருக்கல்னு அர்த்தம். 10 ஈரஞ்சு 10ன்னு எழுதலாம். இதில் 5 எடுத்துட்டோம், மீதி 2 இருக்கும். m ஸ்கொயரில் m எடுத்துட்டோம், மீதி ஒரு m இருக்கும். மைனஸ் இந்த 5m ஃபுல்லாக எடுத்துட்டோம், அப்போ ஒரு 1 தான் இருக்கும். பை கீழே என்ன இருக்கு? 2m மைனஸ் 1. பாருங்க 2m மைனஸ் 1 2m மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? 5mனு இருக்கும். ஸோ ஆன்சர் 5m. 5 மீன் அவங்க கொடுத்துருக்காங்க, 5m. சரிங்களா? அடுத்ததான் 397. The number which is subtracted from minus 6/11 to get 8/9 is. அதாவது -6/11 என்ற எண்ணிலிருந்து எந்த எண்ணினை கழித்தால் 8/9 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம இதுக்கு 2 விதத்தில் ஆன்சர் பண்ணலாம். இங்கே கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சும் பண்ணலாம். இல்லை மெத்தடாக பண்ணணும்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? -6/11 இருந்து எந்த நம்பரை கழிக்கணும்னு கேட்டிருக்காங்க. எந்த நம்பர்னு தெரியாதுன்றதால எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஆன்சர் என்ன கிடைக்கணும் அப்படின்னா 8/9. நமக்கு எக்ஸ் தான் தேவை. இந்த -x இங்கே கொண்டு வந்துடலாம், இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ என்னவாயிடும்? -6/11 ப்ளஸ் 8/9 இங்கே வந்துருச்சுன்னா -8/9 மைனஸ் எக்ஸ் அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். 11 9 எல்சிஎம் எடுத்தோன்னா 11 9 99 குறுக்கு பெருக்கல் 6 9 54 மைனஸ் இருக்கிறதால -54 மைனஸ் 11 8 88. கரெக்டா? ரெண்டும் ஒரே குறின்றதால ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 8 4 12 மீதி 1 9 5 ஒரு 14 முன்னாடி மைனஸ் இருக்கிறதால -142/99. இது இருக்கு பாருங்க, ஆப்ஷன் 2 -142/99 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்புறம் இதான் சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் அது. அடுத்ததா கேள்வி எண் 398. The area of the shaded path is. நிழலிட்ட பகுதியின் பரப்பு. பாருங்க இது ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர், அதோட சைடு 10ன்னு கொடுத்துட்டாங்க. சுற்றி 4 சைடு ஷேட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது நிழலிட்ட பகுதி மட்டும்தான். கவனிங்களேன், இந்த கவனிச்சிங்கன்னா இந்த நிழலிட்ட பகுதி எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு குவாட்ரண்ட், அதாவது கால்வட்டம். இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம். அப்போ 4 கால்வட்டம் சேர்ந்து அது என்னவாயிடும்? ஒரு முழு வட்டம் ஆகிடும். 4 குவாட்ரண்ட் சேர்ந்தது அப்படின்னா அது ஒரு சர்க்கிளாக ஆகிடும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? πr ஸ்கொயர். பைக்கு தான் அவங்க என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க? 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ். பாருங்கள் இது ஃபுல்லாக 10. அப்போ ஆரம் என்ன வரும்? அதில் பாதி, 10ல் பாதி. கரெக்டாக இது ஃபுல்லாக 10னா அதில் பாதி 5. அப்போ ஆர் ஸ்கொயர் என்ன வந்துடும் அப்படின்னா 5 இன்ட்டு 5. ஸோ நம்ம என்ன பண்ணால் போதும்? இந்த 3.14 5 இன்ட்டு 5 பெருக்குனா போதும். பாருங்கள் 3.14 5. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 5 5 கூட பெருக்கலாம். 5 5 பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25. கரெக்டா? அப்போது 3.14 இன்ட்டு 25. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும். பெருக்கும்போது நீங்கள் வழக்கமாக பெருக்கிற மாதிரியே பெருக்குங்க. ஃபஸ்ட்டு 5ஆல் பெருக்குனீங்கன்னா 5 20 மீதி 2 ஓரஞ்சு 5 2 7 3 5 15. அதுக்கப்புறம் 2ஆல் பெருக்குனீங்கன்னா 4 2 8 2 2 3 6. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா பாருங்கள் 0 7 8 15 மீதி 1 5 1 7 1 8 6 1 7. நமக்கு 3.14 இருக்கிறதால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் வச்சிங்கன்னா 78.50. கடைசியாக 0 இருக்குன்னா விட்டுடலாம். ஸோ இதோட ஆன்சர் 78.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இது உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான், டைரக்ட் கொஷினை தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் 399. மேட்ச் த ஃபாலோயிங். பின்வருவனற்றை பொறுத்துக. இப்போ பாருங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். 2x + 3 2x - 3. இது எந்த ஃபார்முலான்னு தெரியுதா? a + b இன்ட்டு a - b. அப்படின்னா என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்றது ஃபார்முலா. ஏவுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? 2x. அப்போ 2x ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9. அப்போ எங்கே இருக்குது? தோ தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஏவுக்கு 3 வரணும். எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஏவுக்கு 3, இங்கே ஏவுக்கு 3, ஆனால் இங்கே ஏவுக்கு 4, இங்கே ஏவுக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் கிடையாது. அடுத்தது பி வருவோம். 5x இன்ட்டு 4xy - 4 உள்ளே கொடுத்தீங்கன்னா 5 20 x ஸ்கொயர் y எங்கே இருக்குது? தோ 4th மைனஸ் 20x தோ இருக்கா? அப்போ செகண்டுக்கு எது வரணும்? 4th. பிக்கு 4 தோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பிக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ நம்ம மீதியை கண்டுபிடிக்காமலே இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. மற்றது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். இதோ இந்த 2 கண்டுபிடிச்சோம், ஆன்சர் வந்துச்சு பாருங்கள், முடிஞ்சிச்சு.
அடுத்ததா 400வது கேள்வி 40வது நாளுடைய கடைசி கொஸ்டின். ஏறக்குறைய நம்ம தொடர்ச்சியா 40 நாள் பார்த்துருக்கோம் பாருங்க. 1.5 மாசத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம். சரியா? 400 த வேல்யூ ஆஃப் 998 ஹோல் ஸ்கொயர் 998 மதிப்பு. நமக்கு இது புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. முற்றொருமை a + b த ஹோல் ஸ்கொயர் இல்லை a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இங்கே நமக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதால 998 ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 998 2 முறை பெருக்கணும்னு அர்த்தம். கரெக்டா? வழக்கமாக என்ன செய்வீங்க? அப்படியே 8ஆல் பெருக்கிறது 9ஆல் பெருக்கிறது. நான் இதுக்கு உங்களுக்கு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட்ஸில் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, ஸ்கொயர் பண்ணுறதுக்கெல்லாம். நான் வேணால் அதோட லிங்கையும் கீழே தரேன், உங்களுக்கு குரூப்லேயும் போடுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுறீங்க. எப்படின்னா இப்போ பாருங்களேன், 998ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக? 998ன்றது 1000 விட எத்தனை கம்மி? 2. 1000 விட எத்தனை கம்மி? 2. அப்போது இந்த சைடில் மைனஸ் பண்ணுங்க. 998ல் 2 போயிடுச்சுன்னா 996. சரியா? அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஐயும் பெருக்கிறேன். 2 4. இங்கே 3 டிஜிட்டில் இருக்கிறதால நமக்கு ஆன்சரும் 3 டிஜிட்டில் வரணும். ஆனால் வெறும் 4 சிங்கிள் டிஜிட் கிடைக்கிறதால முன்னாடி 2 ஜீரோ சேர்த்துக்கிறேன். ஸோ ஆன்சர் 996,004 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சார் இல்லை இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது புரியலன்னா நீங்கள் சாதாரணமாக பெருக்கிற மாதிரியே பெருக்கிடுங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டெப் நீங்கள் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை இன்னும் டீட்டெயில்டாக நான் வேற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு ஷார்ட்கட். அதை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது 2 டிஜிட்டில் தொடங்கி இது இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அதில் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சார் இது நம்ம பார்த்தோன்னே போட்டுருவோமே அப்படின்னு உங்களுக்கே தோணும். சரிங்களா? ஸோ இதோட நமக்கு 400 கேள்விகள் முடியுது. இதெல்லாம் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிறேன். அதெல்லாம் திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க. 41வது நாள், அதாவது 401லேருந்து 500 வரைக்கும் நம்ம மறுபடியும் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத் டாப்பிக்கில் கேட்கக்கூடிய மேத்ஸ் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் மொத்தமாக நமக்கு 90 கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம அது இது வரைக்கும் ஒரு 300 கொஸ்டின் முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இந்த 41வது நாள்லேருந்து பார்க்க போகிறோம். சரிங்களாமா? ஸோ இந்த கேள்வியெல்லாம் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? தேங்க்யூ.